அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் தட்டச்சு வகுப்பு கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அப்படின்றத மறுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய வடமொழி எழுத்துக்களை எப்படி தட்டச்சு பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஸ்திரம், அதுக்கு அந்த ஷேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஊ அழுத்தி ஷிஃப்ட் பண்ணி அந்த ஷாக்கு அந்த அந்த வரி வடிவத்துக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட லெட்டர் நாம் போய் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்துகிற வார்த்தைகள் நாம் இன்னைக்கு தட்டச்சு கற்றுக்கிட்டோம். திருஷ்டி, புஷ்டி, லக்ஷ்மி, கோஷ்மி. அதுதான் காரணம் இன்னைக்கு கொஞ்சம் வகுப்பு கொஞ்சம் கடினமாக இருந்ததுக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ, ஜூ, ஜா, ஜே, ஜெய், ஜோலி, கரகோஷம், அதில் வர ஷரத்து, அப்புறம் அந்த குஷ்ணி, அப்புறம் ஹேஷ்யம், ஹராஷ்யம். அந்த ஹரா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊ அழுத்தி ரா அழுத்தணும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷாஜகான்னா நம்ம ரொம்பவும் சிரமப்பட்டோம் பாருங்கள். நம்ம ஜா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 4 அதை நம்ம ஷிஃப்ட் அழுத்தி அடுத்துற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல நமக்கு ஷா வர வேண்டிய இடத்துல ரூ வந்துருச்சு, ஜா வர வேண்டியதில் சூ வந்துச்சு. ஸோ அந்த ஃபிங்கரிங் நமக்கு நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. அது மறுக்க முடியாது. இன்னையோட நம்ம இன்னும் ஒரு வடமொழி எழுத்துக்களை இன்னும் ஒரு 2-3 வார்த்தைகள் தான் இருக்குது. அதை நம்ம பயிற்சி பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து பத்தி அடிக்க ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாட்களில் நம்ம நம்மளுடைய அந்த பயிற்சி, அதாவது அந்த எழுத்துக்கள் பயிற்சி முடிய போகுது. இதுக்கு மேலே நம்ம பத்தி அடிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.